சென்னை மெரினாவில் இன்னும் சற்று நேரத்தில் விமான சாகசம் தொடங்க உள்ள நிலையில் அங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பா வந்து 21 இயர்ஸ் 23 இயர்ஸ் முன்னாடி என்ன கூட்டிட்டு வந்தாங்க சைல்ட்ஹுட். சோ ரேதர் தென் மீ நான் வந்து ஆசைப்படுறத விட என் பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. கொஞ்சம் கேமராவோட ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, பைனாகுலர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட். சோ கண்டிப்பா சென்னையில நடக்கிற ஷோ ஆச்சு, கண்டிப்பா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாம எப்படி, நம்ம சென்னை நம்ம தானே இது பண்ணணும். சோ வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஃபீலிங் ப்ரௌட் ஆஸ் வெல். சோ ஜெய் ஹிந்த். 21 வருஷம் முன்னாடி என்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்தேன். இப்ப என் பேத்தியை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஃபாதர் வந்து ஜேசிஓ ஆர்மி ரிட்டையர்டு. அதனால எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. அதனால ரொம்ப லைக் பண்ணி வந்திருக்கோம் இன்னைக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பா வந்து 21 இயர்ஸ் 23 இயர்ஸ் முன்னாடி என்ன கூட்டிட்டு வந்தாங்க சைல்ட்ஹுட். சோ ரேதர் தென் மீ நான் வந்து ஆசைப்படுறத விட என் பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. நாங்க ரொம்ப ஈகரா வந்திருக்கோம். ஆல்ரெடி ட்ரையல் மேட்ச்க்கு வந்தோம். ரொம்ப ஆசமா இருந்தது. அப்ப ட்ரையல் அது வெறும் ட்ரையல் தான், இன்னும் மெயின் பாயிண்ட் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பார்த்த அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பிகாஸ் வந்து இது நம்மளுடைய இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்றதால நம்ம அதுவும் நம்ம சென்னையில, அதனால ரொம்ப ப்ரௌடா நம்ம சென்னை மக்கள் வந்து ரொம்ப மார்னிங்ல இருந்தே நீங்க பாத்திருப்பீங்க, மார்னிங்ல இருந்தே எல்லாரும் கிளம்பி வராங்க. இந்தியால இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மி கண்டிப்பா சேஃபா வந்து சூப்பர்பா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட மக்கள் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்றோம். 20 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஏர் ஷோ நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை பாக்குறதுக்காக பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். திருவெற்றியூர்ல இருந்து வந்திருக்கிறோம். வரும்போதே 8 o'clock கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. வரும்போதே ரொம்ப டிராபிக்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும்னு வந்திருக்கிறோம். எப்படி இருக்குன்றத பார்த்தாதான் தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய இந்த வாரம் ஃபுல்லா ஒரு நியூஸ் வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஸோ எப்படி இருந்தாலும் பாத்திரலான்னு வந்தீங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்கீங்க? இல்ல, நிறைய கிரௌடு எதிர்பார்க்கறதா சொன்னாங்க. 15 lakhs கிட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் பாத்திரணும் அப்படின்றதுனால உள்ள வரைக்கும் சீக்கிரமே கிளம்பி ரெடியாகி வந்துட்டோம். நான் பெருங்களத்தூர்ல இருந்து வரேன். ஸோ இந்த ஷோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ப்ராக்டிஸ் கேம்ப் இருக்குது. ஸோ ரிஹர்சல்ஸ் எல்லாம் டெய்லி பார்க்குறது வழக்கம். அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நேரில் பார்க்கணுன்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எக்ஸைட்டாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி. இன்னைக்கு 15 lakhs people வருவாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஏன் வரணும்னு தோணுச்சு? ஒரு எக்ஸைட்மெண்ட். 21 வருஷம் கழிச்சு நடக்குது. இதுக்கப்புறம் இருப்பேன்னா என்னையோ தெரியல, இருக்கிறப்ப வந்து பாத்துடலாம், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து நாங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோ வந்து பார்க்க வந்திருக்கோம். ரியலி வி ஆர் த்ரில் டு என்ஜாய். அண்ட் ரிஹர்சல் ஆல்சோ நாங்கள் இந்த மெயின் ரோட்டில் போகும்போது தான் நிறைய பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட எல்லாருமே. இவங்கெல்லாம் குழந்தையா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்தாங்க, இப்போ கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ண த்ரில் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க எல்லாருமே. Aeroplane I seen, and now only a helicopter has gone to I see now. நாங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து எனக்கு ஆம்பிஷன் ஏர்ஃபோர்ஸ். அது வந்து நாங்க இந்த மாதிரி நானும் அடுத்த வாட்டி பண்ணணும்னு எனக்கு ஆம்பிஷன் தான். I am expecting that lots of jets will fly and I could see a beautiful view.